டீ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எ பாட் ஹோல்டிங் எ குவாட் வந்து இட்ஸ் நியர்லி 1.13 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம் அப்படின்னா அந்த டீ பாட்டோட விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹாவ் டு ஆட் 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ் would be to be the right அப்படின்னு சொல்கிறார். இப்போ 1 லிட்டர் மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்லி 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ் ஆஃப் டீ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இன் அ டைம் ஆஃப் ரேஷனிங் திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ரேஷனிங் அப்படின்றது இப்போ வந்து பொருளோட தட்டுப்பாடு இருக்கும்போது இதை 6 ஹீப்டு ஸ்பூன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நிறைய ரேஷியோ அப்படின்னு சொல்கிறார். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ மெயின்டைன் தட் 1 ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தேன் 20 வீக் ஒன்ஸ். இப்போ 1 ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ கொடுக்குறது 20 டைம்ஸ் நம்ம சுமாரான டீ கொடுக்குறது சமம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஓன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் இட் எ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர். டீ ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அந்த டீயோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தட் பாசஸ் எ ஃபேக்ட் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் த எக்ஸ்ட்ரா ரேஷன் இஷ்யூ டு ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ். இப்போ ஓல்டேஜ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா தே பை எக்ஸ்ட்ரா அந்த டீ தூள் வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. அது அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ரேஷன் தான், அந்த பொருள் தட்டுப்பாடு இருக்கிற டைமில் இது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. Fifthly, the tea should be put straight into the pot. No strainers, muslin bags or other devices to imprison the tea. இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the tea should be put straight into the pot. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றணும். அது நம்ம வந்து வடிகட்டியோ ஸ்ட்ரெயினர்ஸ் அப்படின்றது வடிகட்டி இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் பிக்சரில் இருக்கும். செகண்டு மஸ்லின் பேக்ஸ், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் சம் கண்ட்ரீஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டேக்லிங் பேஸ்கெட்ஸ் அண்டர் த ஸ்பவுட் டு கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ் விச் ஆர் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல். இப்போ வந்து நான் பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பவுட் ஏரியா காட்டினேன். அந்த ஸ்பவுட் என்ட்ரன்ஸில் என்ன பண்ணிப்பாங்க, டேங்க்லிங் அப்படின்ற ஒரு வடிகட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும், ஸ்ட்ரே லீவ்ஸ், அந்த லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா லீவ்ஸ்லாம் என்ன பண்ணும், அது வடிகட்டிட்டு அனுப்போம். விச் ஆர் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ ட்ரீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட். இப்போ எக்ஸ்ட்ரா அவங்க டீ லீவ்ஸை சாப்பிட்றதுல வந்து எந்த இல் எஃபெக்ட்டும் கிடையாது, எந்த கெடுதலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. அந்த டீபாட்டை கெட்டிலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The water should be actually boiling at the moment of impact, which means that should keep it on the flame while one pours. நம்ம அந்த டீயை போர் பண்ணுற வரைக்கும் அந்த தண்ணி வந்து சூடாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Some people add that one should use only water that has been freshly brought to the boil. But அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில பேரோட சஜஷன் என்ன, சில பேர் வந்து புது தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஹாவ் நெவர் நோட்டிஸ் தட் இட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ். பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி டிஃப்ரென்ஸ் இன் திட் அப்படின்னு சொல்கிறாரு. Seventhly, after making the tea, one should stir it, or better, give the pot a good shake, afterwards allowing the leaves to settle. Seventh point என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆஃப்டர் மேக்கிங் டீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணி விடணும். இல்லைன்னா பாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு ஷேக் கொடுக்கணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோவிங் த டீ லீவ்ஸ், அந்த லீவ்ஸ் போய் அடியில் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம டைம் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு.
Eighthly, one should drink out of a good breakfast cup. That is the cylindrical type of cup, not the flat, shallow type. அப்படின்னு சொல்கிறாரு. இதில் மெயினாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டீ கப் இட்ஸ் பெட்டர் டு பி இன் த சிலிண்ட்ரிக்கல் டைப். ஏன்னா அதில் வந்து இட் மெயின்டைன்ஸ் த ஹாட்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பெட்டர் அவாய்ட் ஃப்ளாட் ஆர் ஷாலோ டைப் ஆஃப் டீ கப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. இப்போ வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணும்போது அதில் அந்த க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டீயை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் டீ எ சிக்லி டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மில்க் அந்த க்ரீமோடையே இருந்தால் அது ஒரு சிக்லி டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. Tenthly, one should pour tea into the cup first. This is one of the most controversial points of all. Indeed, in every family in Britain, there are probably two schools of thought on the subject. The milk first school can bring forward some fairly strong arguments. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10th பாயிண்ட்டாக மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, டீ ஷுட் பி போர் இன்டு த கப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சியல் பாயிண்டெல்லாம் இருக்குது. பிரிட்டனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மில்க்கு தான் போர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் இருக்குது. பட் இதுக்கு வந்து நான் எதுவும் ஆன்சரபிளாக இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் தட் பை புட்டிங் த டீ இன் ஃபஸ்ட் அண்ட் ஸ்டிரிங் ஆஸ் போஸ் ஒன் கேன் எக்ஸாக்ட்லி ரெகுலேட் த அமௌண்ட் ஆஃப் மில்க். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீ போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க்கை ஆட் பண்ணோன்னா மில்கோட அளவு அதிகமாகிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால என்னோட சஜஷன்னா ஃபஸ்ட்டு போட் டீ அண்ட் தென் ஆட் மில்க் அப்படின்னு சொல்கிறார். ஃபைனலாக 11th பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாஸ்ட்லி டீ அன்லெஸ் ஒன் இஸ் ட்ரிங்கிங் இட் இன் த ரஷ்யன் ஸ்டைல் ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர். ஐ நியூ வெரி வெல் தட் ஐ ஆம் இன் எ மைனாரிட்டி ஹியர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ரஷ்யன் ஸ்டைல் டீ அப்படின்னு என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரிங்கிங் டீ வித்தவுட் சுகர் இஸ் கால்ட் அஸ் அ ரஷ்யன் ஸ்டைல் டீ. நான் இதில் வந்து நான் மைனாரிட்டி இதுதான், நான் வந்து சுகர் இது பண்ணி டீ சாப்பிட்றதா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் ஹர்செல்ஃப் எ ட்ரூ லவர் இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் எ டீ பை புட்டிங் சுகர் இன் இட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணி டீ சாப்பிட்றது, யூ ஆர் நாட் டேஸ்டிங் டீ, யூ ஆர் டேஸ்டிங் சுகர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவாய்ட் யூஸிங் சுகர் அப்படின்றது என்னோட சஜஷனாக அவர் சொல்கிறார். There is also the mysterious social etiquette surrounding the teapot, which is considered vulgar to drink out of your saucer for instance அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டீயை வந்து நம்ம சாசரில் ஊற்றி குடிக்கிறத வந்து ஒரு வல்கர், இட் இஸ் அ சோஷியல் எட்டிக்வெட், இது வந்து எல்லாராலும் அக்செப்டபிள் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் த சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். டீ லீவ்ஸோட யூசஸை சொல்கிறாரு. என்னென்ன, சச் அஸ் டெல்லிங் ஃபார்ச்சூன், நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கலாம். ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸோட அரைவலை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபீடிங் ரேபிட்ஸ், ஹீலிங் பேர்ன்ஸ், காயத்தை குணப்படுத்தலாம். அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட்டை ஸ்வீப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட இதில் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் ஒர்த் பேயிங் அட்டென்ஷன். இதில் முக்கியமான 2 பாயிண்ட் மெயினாக என்ன சொல்லி முடிக்கிறாரு இந்த லெசனில் அப்படின்னா, நம்ம டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு நல்லா வார்மாக இருக்கணும், நல்லா ஹீட்டாக இருக்கணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரும் நல்லா வந்து கொதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இட் இஸ் குவைட் ஷியோர் ஆஃப் ரிங்கிங் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ரேஷன் த 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம ரேஷனில் கொடுக்குற 2 ounce டீ தூளை வச்சு கிட்டத்தட்ட 20 ஸ்ட்ராங்
கப்ஸ் ஆஃப் டீயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டீ ப்ரிப்பரேஷனுக்கு சொல்லியிருக்காரு. இது வந்து அவருடைய சஜஷன். இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீயை நீங்கள் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. So it is taken from the collected essays, Journalism and Letters of George Orwell, Volume 3, 1943 to 1945, Penguin ISBN அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த லெசனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறதுனால நம்ம பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பேராகிராஃப்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.